ஃபர்ஸ்ட் டைம் தர ப்ராக்டிக்கல் கொஞ்சம் சிம்பிளாக தரேன்னு சொல்லி சிம்பிளாக தான் தந்தேன். சொல்லுங்கள். சரி, சும்மா மறக்கா ஒரு மேலால ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டோம். வா சினாரியோவில் நான் சொன்ன விளங்கிட்டு தானே சினாரியோவில் அது தமிழில் தானே போட்டிருந்தேன். இங்கிலீஷில் போட்டிருந்தானே. அப்போ அது சிம்பிள் இங்கிலீஷில் தான் இருந்தால் வாசிக்கலாம். சினாரியோவில் என்ன நடக்குன்னு தெரியும். லைப்ரரி மெம்பர் வராரு, கார்டை கொடுப்பாரு, லைப்ரரி என்ன செய்வார், டக்குன்னு கார்டை வாங்கி அதில் வாக் அவுட் இல்லை பப்ளிக் லைப்ரரியில் வாக் அவுட் தான் இருக்குது. அப்போ கார்டை வாங்கி டக்குன்னு ஸ்கேன் பண்ணுவார். ஸ்கேன் பண்ணோன்னா டக்குன்னு உங்களோட மெம்பரோட பேர் அந்த விஷயம்லாம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ரைட். இப்போ என்ன புக்ஸ் வேணும் என்று கேட்பார். ஒருவேளை அவர் போய் ரேக்கில் கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கையில் கொண்டு வந்து வச்சிருப்பார் 2 புக்கு, அல்லது வாயால் சொல்லுவார் இந்த புக் வேணுண்டு. ரைட். கொண்டு வச்சிருந்தா டக்குன்னு அந்த புக்கு 2 எடுத்து அவர் ஸ்கேன் பண்ணி விட்டுருவார். ஸ்கேன் பண்ணி விட்டோன்னா டக்குன்னு இந்த மெம்பர் பேரில் இந்த 2 புக்கும் இத்தனாம் தேதி கொண்டு போகிறாருன்னு அங்கே பதிவாயிடும். அதுக்கப்புறம் கார்டை தூக்கி கொடுத்துருவார், புக்கையும் கொடுத்துருவார். இவ்வளோதான் நடக்க போகுது. சில நேரம் நான் இதில் சொல்லிக்கிறது சினாரியில் சொல்லிக்கிறதால புக்ஸை வந்து தேடணும். இவர் வந்து சொல்கிறாரு, அவர் வந்து இப்போ இது ரேக்லாம் தேடையில டக்குன்னு சொல்கிறாரு இந்த புக் வேணும்னு சொல்லி 2 புக். அப்போ அவர் டக்குன்னு சர்ச் பண்ணுவார், புக் இருக்கார். ரைட். அப்படி இருந்தால் இல்லைன்னு வேறு யாரும் கொண்டு போயிருந்தால் புக் நாட் ஃபவுண்டுன்னு வரப்போகுது. புக் நாட் ஃபவுண்டோட புக் நாட் அவைலபிள் அப்படி போடுவோம். ஏன்னு சொன்னால் வேறு யாரும் கொண்டு போய்க்கலாம். புக் இருக்குது ஆனால் வேறு யாரும் கொண்டு போய்க்கலாம். அப்போ இப்போ அவைலபிள் இல்லை. இருந்துன்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லி அவர் இது பண்ணி கொடுத்துருவாரு. இவர் போயிட்டு என்ன செய்யணும், ராக்கியில் அந்த புக்கை எடுத்துகிட்டு போகணும். எப்படியோ மெனுவில் நடக்கிற சிஸ்டத்தை மாற்றிக்கொள்ளலாம் வேண்டிய மட்டும். ரைட். இப்போது சில்லறை கடையில் நாம் போனால் நாம் சாமான் சொல்ல அவன் தான் சாமானை சுற்றி தருவான். ஃபுட் சிட்டிக்கு போனால் நாமளும் சாமான் எடுத்துகிட்டு வந்து பில்லை போடுறோம். ரெண்டுலாம் ஒன்று தான். ரைட். ஒன்றுக்கு அவன் வேலை செய்கிறான், ஒன்றுக்கு நாம் வேலை செய்யணும். அதே தான் இங்கே லைப்ரரிலையும் நாங்கள் புக்கை கேட்டு அவன் எடுத்து தரவும் இயலும், நாம் எடுத்துகிட்டு போய் காட்டி இது பண்ணிட்டு வரவும் இயலும். ஆனால் அங்கே பொரோயிங் அந்த ப்ராசஸ் வந்து ஒன்று தான். இங்கே ஃபிசிக்கல் நடைமுறைகள் தான் மாறுபடுது. ஓகே. அப்போ அதை தான் இங்கே நாங்கள் மென்ஷன் பண்ணோம். இப்போ இது சிஸ்டத்தில் என்ன நடக்குதுன்னு மட்டும் எழுதணும். சிஸ்டத்தில் மெம்பரை யாருன்னு அடையாளம் காண்றதுக்காக ஸ்கேன் பண்ணணும், அந்த வேலை நடக்குது. அப்போ ஐடென்டிஃபை மெம்பர் தான் பிரதானமான யூஸ் கேஸ். மெம்பர் அடையாளம் காண்றது, அவர் சொல்கிற புக்கு ஈக்கான்னு பார்க்குறது, புக்கை கொடுக்குறது, 2-3 தான் வேலை, மெயின் வேலை. அதான் சொல்கிறது மெயின் வேலையை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்ட லேசி. சொல்லுங்கள். சரி, இப்போ நியூ மெம்பரா ஆல்ரெடி மெம்பரா அப்படின்னு கேக்குறது அது எதுக்குல வரும்? ஏன் கேட்கணும்? நியூ மெம்பர்ங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. நியூ இது மெம்பர் தான். மெம்பர் வாராருன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். மெம்பர் வாராருன்னு தான் சொல்கிறோம். லைப்ரரியில் மெம்பர் என்டர்ஸ் டு த லைப்ரரின்னு தான் சொல்கிறோம். அவர் மெம்பர் ஆல்ரெடி. சரியா? லைப்ரரியோட ஃபுல் சிஸ்டம் அல்ல நாம் செய்கிறது. சினாரியோவுக்கு தான் நாங்கள் யூஸ் கேஸ் எழுதிக்கிறோம். ஃபுல் சிஸ்டத்துக்குரிய சினாரியோ தரப்படவில்லை. சரியா? ஃபுல் சிஸ்டம் இருந்தா அப்போ அது வந்து தனி ஒரு யூஸ் கேஸ் டயக்ராமா எழுதணும். நீங்க அப்ப சேர்த்து எழுதலாம்டா. சேர்த்து சினாரியோ தந்தா சேர்த்து எழுதணும். தந்தா தான் எழுதணும். இல்லாட்டி லைப்ரரியில மெம்பர்ஷிப்பை பெற்றுக்கொள்ற அந்த யூஸ் கேஸுக்கு டயக்ராம் எழுதணும்னா மெம்பருக்கு பதில் என்ன போடும், அப்ளிகண்ட்னு வரும். இங்க அப்ளிகண்ட் வரும், இங்க லைப்ரரின்னு வரும். அப்போ இவர் என்ன செய்வார், லைப்ரரியன் வந்து அப்ளிகண்ட் வந்து என்ன செய்வார், ஃபார்மை நிரப்பி கொடுப்பார். அது ஃபிசிக்கல் வேலை. அப்போ லைப்ரரியன் என்ன செய்வார், சிஸ்டத்துக்கு என்டர் பண்ணுவார். இது ஒரு வேலை இன்னொரு ஆஃபீஸர் இருக்கலாம் மெயின். ஏன்னா முன்னக்கைக்கு லைப்ரரின்னு இல்லை, அந்த முன்னக்க புத்தகம் இஷ்யூ பண்ணுறது லைப்ரரின்னு ஒரு ஆள் தான் இருப்பார் ஒரு லைப்ரரியில். அவர் கொஞ்சம் உள் ரூமில் தான் இருப்பார். ரைட். முன்னக்கைக்கிற ஆட்கள்லாம் அவங்களோட ஸ்டாஃப், மற்ற ஸ்டாஃப் தான், கிளாக் மார்க்கு தான். அப்போ கிளாக் வந்து என்னென்னு சொல்லலாம், கிளாக்குனே போடலாம். கிளாக்குன்னு போட்டு அவர் தான் அந்த சிஸ்டத்துக்கு அப்ளிகேஷன் என்டர் பண்ணுவார். லைப்ரரியன் வந்து அதை அனுமதிப்பார், அங்கீகரிப்பார், இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணுவார். 2ல் 1. அப்போ அந்த யூஸ் கேஸுக்கு எக்ஸப்ட் மெம்பர்னு போட்டு யூஸ் கேஸ்ன்னு போட்டு ரிஜெக்ட்னு போடலாம், எக்ஸப்ட்னு போடலாம். அட்மிட் மெம்பர்ஸ்ன்ற ஒரு யூஸ் கேஸை போட்டு இதையும் போடலாம், அதையும் 2ஐயும் போடலாம். எக்ஸ்டெண்டில் 2 நடக்கலாம். அப்போ அது ஒரு சின்ன வேலை. இதோட சின்னதாக வரும் யூஸ் கேஸ். அட்மிஷன் ப்ராசஸ், இது பரோயிங் ப்ராசஸ், புக் ரிட்டர்னிங் ப்ராசஸ். இன்னொன்று 3வது அது வேறு.
மூணு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவும் எழுத இயலும். சினாரியோ தாரது பொறுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் சினாரியோ. அதுதானே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சினாரியோவுக்கு ஞாபகம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்போ ஒரு சிஸ்டத்தை எழுதுறதுக்கு ஒரு யூஸ் கேஸ் டயக்ராம் அல்ல, பல டயக்ராம்கள் இருக்கும் சில நேரம். சில நேரம் மெயின் டயக்ராம் வரைவாங்க, மேஜர் யூஸ் கேஸ் எல்லாம் எழுதி வட்ட வட்டம் எழுதுவாங்க. அப்புறம் அந்த ஒவ்வொரு வட்டத்துக்கும் ஒரு யூஸ் கேஸ் டயக்ராம் வரும். இப்போ இது ஐடென்டிஃபை மெம்பருங்கிறது சின்ன ஒரு யூஸ் கேஸ் தான், அதுக்குள்ள இன்னொரு யூஸ் கேஸ் வர சான்ஸ் இல்லை. ஆனால் மெயினாக வரைச்சல இப்போ நான் சொன்னேன், இப்போ அட்மிஷன் ப்ராசஸ் விளங்குறது தெரியல, நான் போட்டு காட்டுறேன். லைப்ரரி சிஸ்டம் ஒன்றே செய்கிறதுக்கான ஒரு யூஸ் கேஸாக இருந்தால் முதலாவது யூஸ் கேஸ் வரும் அட்மிஷன் ப்ராசஸ். admit members. இது ஒரு யூஸ் கேஸ். borrow books. இது ஒரு யூஸ் கேஸ். இந்த யூஸ் கேஸுக்கு தான் நாம யூஸ் கேஸ் டயக்ராம் தனியாக வரைஞ்சிக்கிறோம். இந்த யூஸ் கேஸுக்கு borrow புக்ஸுக்கு இப்போ என்ன யாரெல்லாம் சம்மந்தப்படுவாங்க? இதான் ஆக்டர்னு வச்சுக்கொண்டா யாரெல்லாம் சம்மந்தப்படுவாங்க? மெம்பர் சம்மந்தப்படுவார். இதுக்கும் மெம்பர் சம்மந்தப்படுவார். லைப்ரரியனோ கிளார்க்கோ அவரும் சம்மந்தப்படுவார். இதுக்கும் சம்மந்தப்படுவார். எல்லாத்துக்கும் எல்லாரும் சம்மந்தப்படுவார். ஏன்னா மேஜர் இதான் எழுதிக்கணும். இப்படி வரும் அந்த மெயின் யூஸ் கேஸ் டயக்ராம். ஆனால் அட்மிட் மெம்பர்ஸுக்கு தனி ஒரு யூஸ் கேஸ் டயக்ராம், borrow புக்ஸுக்கு ஒரு தனி யூஸ் கேஸ் டயக்ராம், இப்படி போயிட்டு இருக்கு. அவன் அதில் சின்ன பாதி தான் நான் தந்தேன் உங்களுக்கு எக்ஸசைஸ். சரிங்கடாப்ப இன்னைக்குள்ள வரோம். எதுக்கு ரிட்டர்ன் புக்ஸ்னு ஒன்று வரும், ரைட்? லைப்ரரி வரும்போது இது வரும், பர்ச்சேஸ்ன்னு வரும், புத்தகம் வாங்குறதுக்கு வரும், அவங்க டொனேட் பண்ணுறது வரும். அதுக்கு டொனேட் பண்ணுறது புத்தகத்தை டொனேட் பண்ணால் அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். டோனர் இருப்பார், லைப்ரரி இருப்பார். அப்போ டோனர் புக்கை கொடுப்பாரு, அவங்க பதிவாங்க, புக்கில் என்டர் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அதுக்குரிய ப்ராசஸ் ஒன்று சிஸ்டத்தில் என்ன செய்யுது. ஒரு ஆள் புத்தகத்தை கொண்டு தந்த லைப்ரரிக்கு அன்பளிப்பு செஞ்சால் அது சிஸ்டத்தில் எப்படி பதிகிறது, அந்த விஷயம் அந்த இதில் இருக்கும். லைப்ரரி நிறைய செயல்பாடு இருக்கே, ரைட்? சில வேலைகளில் ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுக்குறது அந்த சிஸ்டத்துக்கு விடான்னு சொன்னால் அதுவும் வரும். எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு யூஸ் கேஸ் இருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் வரும். அது மெயின் யூஸ் கேசஸ். இப்போ நாங்கள் அதில் சின்ன ஒரு பாதியை தான் எடுத்து செஞ்சுக்கிறோம். புக்ஸை borrow பண்ணுறோம். அப்போ சினர்வு இல்லாத அந்த அந்த விஷயத்தை மெருகூட்டுற விஷயங்களை ஒன்று ரெண்டு சேர்க்கலாம். இந்த ஸ்கேன் புக் கொடுத்த மாதிரி, புக்கை ஸ்கேன் பண்ணி இது பண்ணுற மாதிரி. தட்ஸ் இட். வேறு ஏதாவது? இப்போ லைப்ரரி இந்த இன்டர்நெட்டில் உங்களோட ரிசல்ட்ஸ் ரிசல்ட்ஸ் பார்க்குறது யூஸ் கேஸ் டயக்ராம் சொல்லுங்கள், அவன் டக்குன்னு செய்வோம். நீங்கள் சொல்ல தான் செய்ய போகிறோம். சொல்லுங்கள் பார்ப்போம். இதான் அவங்களோட சிஸ்டம். சொல்லுங்க அவன் டக்குன்னு. யார் கேண்டிடேட்? எக்ஸாம் கேண்டிடேட். அவன் தான் ஆக்டர். என்ன யூஸ் கேஸ் சொல்லுங்க பார்ப்போம். ஷோ ரிசல்ட்ஸ்.
இதான யூஸ் கேஸ். சிஸ்டத்தில் ஒரே ஒரு நோக்கம், அந்த சிஸ்டத்தில் ஒரே ஒரு நோக்கம், யூஸ் கேஸை இந்த ரிசல்ட்ஸை காட்டுறது. அப்போ சிஸ்டம் என்ன கேட்கும்? ரிக்வஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர். இண்டெக்ஸ், அவ்வளோதானே. சார் ஓ லெவல் ரிசல்ட்ஸ் அது ஸ்காலர்ஷிப் அனுப்பிடுங்க. எப்படி எப்படி ஓ லெவல் ரிசல்ட்ஸ் ஏதாவது ஸ்காலர்ஷிப் அனுப்பிடு. இப்போ என்ன இயர்னு கேட்டப்ப தானே இண்டெக்ஸ் அடிக்கிறேன். அப்போ அதை கீழே மேலே போடும். என்ன ஷோ மெனு, ரைட். அப்போ அதில் வந்து அவர் என்ன செய்வார்? அப்போ செலக்ட் பண்ணுவார். அப்போ ஷோ ரிசல்ட்ஸ், ரிக்வஸ்ட் இண்டெக்ஸ், இண்டெக்ஸை கேட்கும். அப்போ இவர் கொடுக்கும். இவர் தானே கொடுக்குறாரு. இப்போ இண்டெக்ஸை வந்து அங்கே நம்மகிட்ட வாயில் கேட்டு ஒரு ஆள் டைப் பண்ணுறது இல்லை, நாமளே தான் டைப் பண்ணுறோம். சிஸ்டத்தில் டிரெக்டாக டைப் பண்ணுறோம். அதனால தான் நம்ம ரிக்வஸ்ட் இண்டெக்ஸுக்கு நம்ம கேண்டிடேட்லேருந்து கொடுத்தீங்க. இப்போ விளங்குதா? அப்போ இங்கால ஒரு ஆக்டர் போடணுமே. யாரு? எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் டேட்டாபேஸ், டிபார்ட்மெண்ட்டாக டேட்டாபேஸ். இப்போ நாங்கள் வெப்சைட்டில் உள்ள சிஸ்டத்தை தான் இப்போ இங்கே இந்த பவுண்டரியில் காட்டிக்கணும். அது எங்கே சம்மந்தப்படுது? ஷோ ரிசல்ட்டுக்கு அது சம்மந்தப்படுது. அவ்வளோதான். எக்ஸ்டெண்ட் வருமா வராதா? எஸ் ஆர் நோ? இண்டெக்ஸ் நம்பர் ராங். இன்வாலிட் இண்டெக்ஸ் மெசேஜ் எக்ஸ்டெண்ட் வரும். சிம்பிள். ஒரு இது ஒன்று சிஸ்டத்துக்கே நாங்கள் இவ்வளோ செய்கிறோம். சார் ஷோ மெனுவோட டேட்டாபேஸ் ஏன் கனெக்ட் ஆகாது? அதில் டேட்டாபேஸ் நம்ம டேட்டா வாரத்துக்கு ஒன்றும் இல்லை, மெனு தான் காட்டும். இதில் வந்து என்ன காட்டுது? மெனு ஓலோவில் ஸ்காலர்ஷிப்பாக ஏலோவில், அதுதானே மெனு தானே. சிஸ்டம் மெனுவை காட்டுற மட்டும் தானே, டேட்டாபேஸ் சம்மந்தம் இல்லை. டேட்டா எதுவுமே காட்டு இல்லையா அதில்? அப்ப இந்த மெனுவை தாருது இது தானே டேட்டாபேஸ். சிஸ்டத்திலே உள்ள சிஸ்டத்தில் செஞ்சுக்கிறது, சிஸ்டத்தில் செஞ்சிருப்பாங்க மெனு. சரியா? டேட்டாங்கிறது வேற, நம்மளோட ரிசல்ட்டுகள் மற்ற டீட்டெயில்ஸ்கள் தான் டேட்டா. சிஸ்டத்தில் நாம் செஞ்சு வச்சிருவோம், மெனுவெல்லாம் வைக்கிறோம். அது ப்ரோக்ராம் பண்ணும்போது செஞ்சு வச்சிருவோம். டேட்டா தான் இதுலேருந்து வரணும், டேட்டா பேஸ்லேருந்து. விளங்குதா? இப்போ அது வேற இது வேற. ஓகே பட்டனுங்கிறது டேட்டா பேஸ்லேருந்து வர சாமான் இல்லை, அது நம்ம ப்ரோக்ராமில் செய்கிற சாமான். விளங்குதா? டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டது HTML டேட்டா பேஸ்லேருந்து வர சாமான் இல்லை, அது சிஸ்டத்தில் உள்ளது. டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன டைப் பண்ணுவாருங்கிறது தான் அதில் மாறப்போகுது, அதான் டேட்டா. ரைட். அப்போ இன்க்ளூட் ஒன்று இண்டெக்ஸ் ஒன்று போட்டாச்சு. ரிசல்ட்டை காட்டுறது தான், வேறு அதில் ஒரு இதே இல்லை. இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் நாங்கள் யூஸ் கேஸ் டயக்ராம் வரையில்லை. இப்போ அதில் இன்னும் எவ்வளோலாம் இருக்கு. ஏன்னா முழு வெப்சைட்டுக்கு ஒரு யூஸ் கேஸ் டயக்ராம் அல்ல நம்ம வரைஞ்சிக்கிறது. அந்த ரிசல்ட்ஸை பார்க்கறதுக்கான சிஸ்டத்துக்கான இதுதான் நாங்கள் பாட்டி. இப்போ டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறாங்க வச்சுக்கிட்டோம். அப்போ இவங்க சொல்லுவாங்க ஒரு மெனுன்னு காட்டும், அதில் ஓலோவில் ஏலோவில் அவங்க தெரிவு செய்வாங்க. அதுக்கு பிறகு இண்டெக்ஸ் நம்பரை கேட்கும், கொடுத்தோன்னு ரிசல்ட்டை காட்டும். இதான் நடக்கும். வேறு என்ன வேணும் உங்களுக்கு கேட்பாங்க. அவ்வளோ போதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நம்பர் போல இருந்தால் இண்டெக்ஸ் நம்பர் போலன்னு சொல்லணும் மெசேஜ். அதை வாயால் சொல்லாமல் அவ்வளோத்தையும் டயக்ராமில் காட்டுவாங்க. இதான் நடக்க போகுது. சிம்பிளா இல்லையா?
இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் ரிசல்ட்ஸ் பார்க்குற அந்த ஃபெசிலிட்டியில் உள்ளதுக்கு தான் நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்கணும். ஃபியூச்சரில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, வேறு வசதிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். பேர் பிள்ளை அந்த மாத்திரமே வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு வைப்பாங்களே இல்லை தெரியாது, அது வச்சுக்கலாம். அப்போ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், எடிட் ரெக்கார்ட்ஸ் என்ற ஒரு யூஸ் கேஸ் டயக்ராம் போடும். பேர் பிள்ளையாக தான் மாற்றுறது, ஐடி நம்பர் பிள்ளையாக தான் மாற்றுறது. ஐடி நம்பர் தான் மாற்ற விட மாட்டாங்க, பேர் பிள்ளையாக தான் மாற்றுறது. அப்படிலாம் வைக்க மாட்டாங்க. வச்சா இன்னொரு ஆள் ரிசல்ட் இன்னொரு ஆள் பேரை மாற்றி விட்டுருவாரு. அப்படிலாம் ஏதாவது நான் சும்மா சொல்கிறேன் உதாரணம். அப்படின்னா எடிட் ரெக்கார்ட்ஸ்னு ஒரு யூஸ் கேஸ் வரும். வேறு எந்த வசதியும் இல்லை, இந்த ரிசல்ட்ஸ் பார்க்குறது இவ்வளோ தான் இன்றைக்கி. அதில் இப்போ இண்டெக்ஸ் தான் கேட்குது. ஐடி நம்பரை வச்சும் பார்க்கலாம் இருக்குதா ரிசல்ட்ஸ் இருந்தால் அதையும் போடணும். ரிக்வஸ்ட் ஐடென்டிட்டி நம்பர், என்ஐசி நம்பர். டேட்டா பேஸில் அப்டேட் பண்ணுறதுக்கு எதாவது இருக்கா? நம்ம எல்லாத்துக்கும் போடுமே அப்டேட் டேட்டா பேஸ். இதுக்கு போகிறதுக்கு இருக்கா? எஸ் ஓ நோ? இல்லை சார். இல்லை, அப்டேட் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே எந்த சேஞ்சஸும் நம்மளால செய்யலை, கேண்டிடேட்டால செய்யலை. அப்டேட் பண்ணுறதுக்கு ஒன்றும். ரைட். அப்படி நீங்கள் ஒவ்வொன்றும் யோசிச்சு பாருங்க, அதுக்கு டயக்ராம் வரைய ட்ரை பண்ணி பாருங்க. ரைட், நமக்கு நான் தரலாம் சீனாரியோஸ். இன்றைக்கு ஒன்று போடுறேன், சீனாரியோ ஒன்று. அதுக்கு திரும்ப வரைஞ்சி பாருங்க. முக்கியம், நீட்ட கோடு வளைஞ்ச கோடு வரக்கூடாது, அந்த கோட்டில் அம்புக்குறி இருக்கக்கூடாது. இன்க்ளூட் எக்ஸ்டெண்டுக்கு மட்டும் அம்புக்குறி இருக்கணும். அதுலேயும் இன்க்ளூட் மேல் நோக்கியும் எக்ஸ்டெண்ட் கீழ் நோக்கி இருக்கணும். எக்ஸ்டெண்டுக்கு அண்டர்லைன் இந்த டாட்டட் லைன் இருக்கணும். ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கு. ஆக்டர் போடும்போது கைக்கு தான் ஜாயின் பண்ணணும் கோடுகளை. ஏதாவது டவுட் இருந்தால் கேள்வி. இப்போ முன்னுக்கு வரைஞ்சது சார் சிஸ்டம் சொல்லுங்க. டேட்டா ஐக்கலமா இருக்கல சிஸ்டம் பாக்ஸ் இருக்கல. ஃபோன்ல கீர்னா அப்படி தான் சார் வருது. எதில் இருக்குன்னா ஃபோன்லையா? சரி, ஓகே. அது லிமிட்டட் ஃபெசிலிட்டி உள்ள இருந்தால் அது மாதிரி செய்யுங்க, இருக்கிற மாதிரி செஞ்சு விடுங்க, பிரச்சனை இல்லை. நார்மலாக வந்து ஸ்டாண்டர்ட் வந்து நார்மல் கோடு தான் செய்ய வழியிலாட்டி வரைஞ்சி விடுங்க அப்படி. இப்போ இதில் இப்போ எது மெயின் யூஸ் கேஸ் ஆகும், எது அதில் இன்க்ளூட் ஆகும் போடுறதுன்னு விளங்குதா? இப்போ மெயின் வேலை ரிசல்ட்டை காட்டுறது. அதுக்கு என்ன செய்யணும், ஒரு இண்டெக்ஸ் நம்பரை கேட்கணும். அதனால தான் அதை நாங்கள் இன்க்ளூடாக போட்டிக்கிறோம். அடுத்து நான் சொல்ல வந்தேன், இதில் ஒரு டேட்டா பேஸ்னு ஒன்று நாங்கள் போடலை. லைப்ரரின்னு போடையும் மெம்பர் போடையும் டேட்டா பேஸ் போடையில்லை. காரணம், இந்த லைப்ரரி சிஸ்டம் செய்யும் போது டேட்டா பேஸ் அவங்க தான் செய்வாங்க. அதனால அது உள்ளுக்குள்ளே இருக்கிறது, சிஸ்டத்துக்குள்ளே இருக்குது. இது அப்படி இல்லை. டேட்டா பேஸ் வந்து ஒரு எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டேட்டா பேஸ் இருக்குது. இப்போ அவங்க ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறாங்க, எங்களுக்கு வெப்சைட் இன்டர்ஃபேஸ் ஒன்று வேணும், டேட்டா பேஸில் உள்ள ரிசல்ட்ஸை காட்டக்கூடிய மாதிரி.
அப்போ டேட்டா பேஸை இவங்க டிசைன் பண்ணல. யார் இப்போ நான் இந்த யூஸ் கேஸ் டயக்ராம் எழுதுறவங்க அது டேட்டா பேஸ் அவங்க செய்யலாம். அது ஏற்கனவே இருக்குது. ஆகவே தான் அதுக்கு உள்ளக்க அது போட இல்லை. டேட்டா பேஸ் அந்த அது வெளியில் காட்டிக்கிறோம். அங்கே இந்த டேட்டா பேஸ் வரணும்னு ஏடிஎம் மாதிரி. அதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். இப்போ உதாரணத்துக்கு ஷம்ரீன்ஸ் நிறுவனம் அவங்க வெப்சைட்டில் ஒரு வெப்சைட் ஒன்று செஞ்சு வச்சுக்கிறாங்க. அதில் அவங்களோட கடைகளை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. அது சாமான டீட்டெயில்ஸ்லாம் வரும். அதில் சொல்லி கொடுத்து வாங்குவோம் மேலே அதில் ஆர்டர் பண்ணல அப்படிலாம் இருக்குது. இப்போ அவங்க ஒரு கம்பெனியை நாடுறாங்க, எங்களுக்கு ஃபோனில் ஒரு ஆப் வேணும், ரைட்? அப்போ ஆப் மட்டும் தான் அவங்க செய்ய போகிறாங்க. ஏற்கனவே டேட்டா பேஸ்லாம் வெப்சைட்டில் இருக்குது, அது வேற ஒரு நிறுவனம் செஞ்சு கொடுத்தது. ஆகவே டேட்டா பேஸை அந்த டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி அதில் உள்ள தரவுகளை இந்த ஃபோனில் காட்டுறதுக்காக தான் இந்த ஆப்பில் வசதி வைக்கணும். அப்போ டேட்டா பேஸை வெளியே போட்டுருணும், அது ஒரு ஆக்டராக போட்டுரும். இல்லை இப்போ தான் முழு சிஸ்டம் இவர் செய்ய போகிறாங்கன்னா டேட்டா பேஸை வெளியே போட வேண்டிய அவசியம் இல்லை, வெளியே காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில் உள்ள ஆட்களை மட்டும் காட்டினா போதும், சிஸ்டத்துக்குள்ளே டேட்டா பேஸும் வருது. Any doubts? நம்ம இன்றைக்கு இன்னொரு ப்ராக்டிக்கல் செஞ்சுட்டு நாளைக்கு நாங்கள் வேறு அடுத்த டயக்ராமும் போண்டி வரோம். இன்றைக்கு யூஸ் கேஸ் டயக்ராம் படிப்பேன். டைம் இருக்கு, பிரச்சனை இல்லை. டைம் இருக்கின்ற ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் படிக்கிறே போதாது, கொஞ்சம் லூஸாக படிப்போம். டவுட் இருந்தால் கேட்கலாம், இல்லாட்டி கிளாஸை முடிப்போம். இன்டர்நெட்டில் ரெஃபர் பண்ணி பாருங்கள், நிறைய யூஸ் கேஸ் டயக்ராம்ஸ் வரும். இப்போ இன்டர்நெட்டில் வர எல்லாமே 100% சரின்னு சொல்லலை. இப்போ ஏன் எழுதியிருப்பாங்க, இப்போ நாம் எழுதுறதையும் பிள்ளை இருக்கலாம், அவங்க எழுதுறதையும் பிள்ளை இருக்கலாம், சரிதானே? அப்போ 100% சரின்னு இல்லை. நம்மளோட மாதிரி இல்லையே என்று பார்க்க தேவையில்லை, அவங்கள மாதிரி இல்லையே எங்கன்னு பார்க்கவும் தேவையில்லை. அவர் பருமட்டாக எழுதிட்டே சரி, வரைஞ்சிட்டே சரி. ஆனால் தெளிவாக இது வராதுன்னு இருக்கிற விஷயத்த வர வைக்கக்கூடாது, இது வருங்கிற விஷயத்த விட்டுறவும் கூடாது. இப்போ இதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆச்சு. அப்போ சர்ச் புக்ஸுக்கு நான் கோடு போட்டுவிட்டேன், அப்படி கன்ஃபியூஸ் ஆகித்தான், அப்படி கன்ஃபியூஸ் ஆகும். ரைட், ஓகே. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, கிளாஸை முடிப்போம் வேணா. அஸ்ஸலாமு அலைக்கும். Waalaikumsalam. 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 Yes, sir.